வணக்கம். இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதனுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான சுபேர் அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம். வணக்கம். முதல்ல இந்த சட்டசபை நிகழ்வுகள் இருக்குல்ல, அதில் ஒரு பெரிய ஒரு மாறுதல். அதாவது சட்டசபையில் அந்த வயசான ஆள் பார்ப்பாங்க, இந்த இப்போ இதில் தினமணியில் ஓரத்தில் வரும், அந்த ஒரு 8ஆம் காலத்தில் வரும், அது நம்ம யாரும் படிக்க மாட்டாங்க, இன்ட்ரெஸ்டாக படிக்க மாட்டாங்க அப்படின்னு நிலைமை மீறி இன்னைக்கு லேடிஸ் சீரியல் பார்க்குற லேடிஸ் சேனல் பார்த்துக்கிட்டு இருந்த பிள்ளைய உட்காந்து பார்க்குதுங்க. அதுக்கு முக்கிய காரணம் இந்த கோஷ்டி உள்ள வந்தது தான், விஜய் தான். அது முக்கிய காரணம். முதலமைச்சர் விஜய் தான் முக்கிய காரணம். அவரை வந்து இன்னைக்கு பார்க்கறதுக்கு இருக்காங்க. எல்லாரும் ஆர்வம் வந்திருக்கு, அரசியல் ஆர்வம் வந்திருக்குங்க. இன்னைக்கு அரசியலை வந்து வீட்டில் அரசியல் பேச மாட்டாங்க. அதாவது கல்யாண வீட்டில் பார்த்துருப்பீங்க, கல்யாணம் முடிஞ்சவொடனே சாப்பாடெல்லாம் பந்தியெல்லாம் முடிஞ்சிட்டு நாலு பெருசாக உட்காந்து அரசியல் பேசுவோம். எங்கள் ஆட்சி தான் எடுத்து நீங்கள் எல்லாம் இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அப்போ இந்த சின்ன பசங்க லேடிஸ் எல்லாம் வந்து வந்தாங்கன்னு வச்சுங்க, அரசியல் பேசிட்டு போங்க இந்த பக்கம் அப்படின்னு இருந்த காலம் மாறி இன்னைக்கு அவங்க கையில் அரசியல் போயிடுச்சு. பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் கையில் அப்படி நினைச்சுதான் வாங்கப்பட்டாங்க. ஆமா, இந்த பசங்கெல்லாம் வந்து பசங்க சும்மா விளையாண்டுட்டு இருப்பாங்க, இவங்கெல்லாம் இந்த என்ன பண்ண போறாங்க, விளையாட்டுக்கார பசங்க அப்படின்னு நினைச்சதுதான். அந்த விளையாட்டுக்கார பசங்க தான் மொத்தமா சொல்லி முடிச்சு. குரலும் இல்ல சார், கரகர குரலும் இல்ல, அந்த வேட்டி சட்டை போடுறதுக்கு அடுக்குமொழி பேச தெரியல, புள்ளி விவரம் பேச தெரியல, வரலாறு தெரியுமா உனக்கு? என்னங்க தெரியாதுங்க, ஏன்டா உயிர் வாழ்ற? இன்னைக்கு சட்டசபையில் முக்கியமான 3 தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்கு. இவங்க மேலே என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அது புசுன்னு ஆகிப்போச்சு. என்னென்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கைவிடுறதா அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் அந்த மகளிருக்கு, அதாவது இவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டது வந்து பரந்தூரில் விமான நிலையம் கட்டுவதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாங்க. அது ஒன்று. அதாவது அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி. அது எப்படின்னா, ஒரு குடும்பத்துக்கு 6 சிலிண்டர் வருஷத்துக்கு கொடுக்க போகிறோம் நாங்கள். அதை வந்து இன்னைக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இன்னொரு திட்டம், 3 திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல மகளிருக்கான பேருந்து எல்லாத்துலயும் முதல்ல வந்து நார்மல் ஒயிட் போர்டு மட்டும் இருந்துச்சு. இப்போ டீலக்ஸ் அதெல்லாம் அந்த எல்எல்எஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 3 திட்டத்தை இன்னைக்கு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. முதல்ல இந்த பரந்தூர் விஷயத்தை எடுத்துக்கிறோம். பரந்தூரில் ஒரு 3 குரூப்பாக இருக்குங்க. ஒரு குரூப் இடத்த கொடுத்துட்டாங்க, ஒரு குரூப் இடத்த கொடுக்கறதுக்கு யோசிக்கிறாங்க, ஒரு குரூப் பஞ்சாயத்து பண்ணுறாங்க. இப்போ அந்த பரந்தூர் இடத்துக்கு முதலில் தேர்வு செய்யப்பட்ட இடம் 3 இடம். திருப்பூரூர் ஒன்று, அப்புறம் மகாபலிபுரம் போகிற வழியில் ஒன்று, அப்புறம் இதே ஏர்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி 3 பண்ணாங்க. ஒன்று அந்த கடல் ஓரமாக வருது, இன்னொன்று மிலிட்ரி கண்ட்ரோலில் வருது, இன்னொன்று சிட்டிக்குள்ளே வருது. அதனால் 3மே இடம் வேணான்னு சொல்லிட்டு தான் 3ஆவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் பரந்தூர். இந்த பரந்தூர் இங்கே வர்றதுனால வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது 2 லட்சம் கோடி ரூபாய். 2 லட்சம், அதாவது எண்ணூர் டு பரந்தூருக்கு வந்து ஒரு 4-வே ட்ராக் போடுறாங்க. பரந்தூர் டு பெங்களூர் ஒரு 4-வே ஹைவே போடுறாங்க. பரந்தூரை சுற்றி ஒரு மாலு, தேட்ரு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு, அப்புறம் வந்து இந்த லாஜிஸ்டிக் ஹப்புன்னு சொல்லுவாங்க, ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒரு மண்டலம், அது இதெல்லாம் சேர்த்து 2 லட்சம் கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்ட்டு. ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட்டும் வருது, 800 டு அங்கே. இந்த மாதிரியான பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வருது. இதை வந்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், எங்களை விவசாய நிலம் அப்படின்னு சொல்லி அதை வந்து எதிர்க்கிறாங்க. போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அன்றைக்கி எல்லா கட்சியும் பண்ணாங்க. முதலமைச்சராக இன்றைக்கி இருக்கக்கூடியவர் போய் நேரடியாக போய் ஆதரவு பண்ணார். இன்றைக்கி வந்தோடனே அதை தடுக்கிறாங்க. இது சரியா தவறா அப்படின்னு ஒரு ஆய்வாக பார்க்குறப்ப, நாளைக்கு வேற ஒரு இடத்த தேர்வு பண்ணுறீங்க, அங்கேயும் பிரச்சனை வரும். என்ன பண்ணுவீங்க? இல்லை, எந்த இடத்த நீங்கள் தேர்வு பண்ணாலுமே அந்த இடத்துல ஒரு பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், டொமஸ்டிக் ஏர்போர்ட்டாக இருக்கட்டும், அது ஒரு காலத்தில் வயலாக இருந்தது, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த இடம். அது எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக பண்ணாங்க. அப்போ ஒரு சில விஷயங்கள் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ இவங்க வந்து அந்த உணர்வுகளை மதித்து கொடுக்குறாரு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த இடத்துல இடம்லாம் அளந்துட்டாங்க. 2 லட்சம் கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் வரப்போகுது. ஏன்னா இது கனெக்டிவிட்டி பைபாஸ்லேயே போயிருந்துன்றாங்க. பெங்களூர்லேருந்து பொருளை எட்டு வரதுக்கு இங்கே பைபாஸில் போயிடும். 800 போர்ட்டஸ்லேருந்து இங்கே கொண்டு வரதுக்கு பைபாஸ்லேயே வந்துடலாம். சிட்டியும் டெவலப் ஆகும். அப்படிங்கிறதுனால இந்த இடத்த சூஸ் பண்ணுறாங்க. மண், அந்த சாயில் டெஸ்ட் பார்ப்பாங்க, அக்கம் பக்கத்தில் இருக்க அவங்க ஆட்கள்லாம் கருத்துக்கள்லாம் கேட்டு எல்லாம் பண்ணாங்க. ஆனால் ஒரு தரப்பு வந்து இதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. இவர் ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நாங்கள் செயல்படுத்த மாட்டோன்றாங்க. இன்னொரு இடத்த தேர்வு செய்ய போகிறோங்கிறாங்க. இன்னொரு இடத்த தேர்வு செஞ்சாலும் இதே பிரச்சனை வரும், ஒன்று எக்ஸ்டெண்ட் ஆகும். அதை சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்னபூர்ணி சூப்பர் 6 அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார், 6 சிலிண்டரு. இப்போ என்ன பண்ணுறாங்க, வர பொங்கல்லேருந்து நாங்கள் 3 சிலிண்டர் கொடுக்க போகிறோம். அதாவது வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபா ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு 1,20,00,000 பேருக்கு வந்து நாங்கள் வந்து இதை கொடுக்க போகிறோம் அப்படின்றாரு. வர்ற பொங்கல்லேருந்து அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதி. எனக்கு தெரிஞ்சு அது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பொருளாதார ரீதியாக இன்றைக்கி வருஷத்துக்கு 10 லட்சம் கோடி கடனில் போயிட்டு இருக்கு. அப்போ இலவசங்கிற பேரில் மீதி ஒரு குடும்பத்துக்கு மாதம் 3000ரூவாங்கிற 900ரூவா 1000ரூவான்னு வச்சுக்கோங்க. 3000ரூவாங்கும் போது அது ஒரு பெரிய சுமை. அது நீங்கள் மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லி போகலாம், 10 லட்சம் கோடி கடன் இருக்குங்க, நாங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தோம், ஆனால் ஒரு வருஷம் போட்டோம், வருமானத்தை நாங்கள் அதிகரித்து அவங்க கொடுக்குறோம்னு சொல்லலாம். எதிர்கட்சியில் கண்டிப்பாக சிக்கல் வரும். அதனால தான் இவங்க கொடுக்குறாங்க. அதை வந்து எதிர்கட்சியில் குற்றச்சாட்டு வைக்கட்டுங்க, மக்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசுங்க. இதுதான் பொருளாதார நிலைமை, இதுதான் 10 லட்சம் கோடி வருஷத்துக்கு கடன் போய்கிட்டு இருக்கு,
இதில் நான் கொடுக்குறோம் இத்தனை லட்சம், இதில் இத்தனை லட்சம் கோடி கடன் வரும். இல்லை இந்த இலவச திட்டங்கள் எல்லாமே இல்லை நான் சொல்றேன்னா குறைந்தபட்சம் அந்த 10 லட்சம் கோடியிலேருந்து ஒரு 1 லட்சம் கோடியாவது கம்மியானது பிறகு இந்த மாதிரியான திட்டங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க எதிர்கட்சியில் நீங்கள் எல்லாம் இப்போ டிபேட்டுக்கெலாம் போகிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்கட்சி பூராமே தேர்தல் வாக்குறுதியை புக்கை தூக்கிட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் செஞ்சீங்களா, இதெல்லாம் செஞ்சீங்களா, நீங்கள் செஞ்சீங்களா? 2 வருஷம் கழிச்சு தான் அந்த 1000 ரூபாயை கொடுக்க ஆரம்பிச்சிங்க. அதுவும் தகுதியான நபருக்கு. இப்பயும் இதே தான் சிக்கல். இதில் என்ன சிக்கல் அப்படின்னா 1,25,00,000 பேர் 25,000 ரூபா ஆண்டு வருமானம் இருக்கணுன்றாங்க. 25,000 ரூபா குறைஞ்சபட்சம் 20,000 ரூபான்னு வச்சுங்களேன். இதில் 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்குது. மிச்சம் இருக்க என்ன பண்ணுவோம்? திமுக தேர்தலில் தோற்றுவதற்கு முக்கியமான காரணம் 5,000 ரூபா. என்ன நடந்துச்சுன்னா 1 கோடி பேருக்கு 1,25,00,000 பேர் கொடுத்தான் 5,000 ரூபா. மிச்சம் இருக்க போகிறான் ஒரே காம்பவுண்டுக்குள்ள அவனுக்கு காசு வந்து 5,000 எனக்கு வரல. அந்த பெண்கள் மத்தியில் ஒரு போட்டி வரதாங்க செய்யும். நான் மட்டும் என்ன குறைவா, எனக்கு ஏன் கொடுக்கல? வந்து தகுதியான நபர்களுக்குன்னு சொல்லும்போது சிக்கல். இப்போ 2வது வருஷத்துக்கு 3 ரேஷன் சிலிண்டருங்கும் போது 3,000 ரூபா அக்கௌண்ட்டில் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. இதுவுமே நான் சொன்னேன் தாமதப்படுத்திருக்கலாம், காலதாமதப்படுத்திருக்கலாம். ஒரு வருஷம் போட்டோம். நீங்கள் கவர்மெண்ட்டை முதல்ல ஸ்டடி பண்ணுங்கள், வருமானத்தை உண்டாக்குங்க, லீக்கேஜை ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா எதிர்கட்சியில் தொடர்ந்து பேசுகிறாங்கிற அவங்க வாய் அடைக்கணுங்கிறதுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி இருக்கிற அந்த மகளிர் பேருந்து அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சிகளுடைய வாயை அடைத்திருக்கிறார் பண்ணியிருக்குங்க மட்டும் பார்க்கணும். அப்புறம் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நேரு சூரசம்ஹாரம் இவர் இல்லை அது மாதிரி நேரு பேசினார். நாங்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் நிறைய திட்டங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது மாற்று கருத்து கிடையாது. அது குறிப்பாக இதை பற்றி சொன்னார். அது சென்னையில் இருக்கக்கூடிய அந்த கூவ ஆறுகை வந்து சரி பண்ணுறதுக்கு எம்ஜிஆர் ஒரு முயற்சி எடுத்தார், கலைஞர் ஒரு முயற்சி எடுத்தார், அதுக்கு இந்த ஆட்சியிலே ஒரு முயற்சி எடுத்தாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 540 இடங்களில் வந்து கூவம் நதியில் வந்து சாக்கடை கலக்குது. இல்லை அவங்க சௌமியா அவங்க அன்னைக்கு பேசினாங்க, கரெக்டாக சொன்னாங்க. அங்கேருந்து கிளம்பும்போது அங்கே மக்கள் குளிக்கிறாங்க, அதை தண்ணிக்கு யூஸ் பண்ணுற தண்ணி. அது இங்கே வரும்போது தான் நடுவில் அந்த கூவம் ஆறு வந்து உருவாகி கடலில் கலக்கிற வரைக்கும் 540 இடங்களில் வந்து சாக்கடை கிடக்குது. கழிவு தொழிற்சாலை கழிவு எல்லாம் தொழிற்சாலையில் இல்லை, வீடு தான். வீட்டிலேருந்து பைப்பை கொண்டு வந்து நேரம் சொல்லிடுறாங்க அசால்ட்டில். அப்போ இத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தவர்கள் அதை ஏன் நீங்கள் தடுக்கலை? ஒரு வீடு கட்டுறீங்க, பெர்மிஷன் கொடுக்குறீங்கல்ல, அந்த வீட்டுடைய கழிவு நீர் எங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுங்கிறத பார்த்துல பெர்மிஷன் கொடுத்துருக்கணும். அப்போ இருந்த 50 வருஷத்தை கூவத்தை மாசுபடுத்தி இந்த 50 நமக்கு அந்த கூவம்ன்ற பேரு ஒரு துர்நாற்றம்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு. கூவம் ஆறு இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. கூவம்ன்றது நம்ம சொல்லுமே இங்க கூவாத்திர பத்தி இல்லை அப்படின்னு சொன்னாலே அது ஒரு கழிவு இல்ல ஆயிப்போச்சு. இன்னைக்கு தேம்ஸ் நதி இருக்கு பாத்தீங்களா லண்டன்ல, அது ஒரு காலத்து இதே மாதிரி கழிவா இருந்தது தான். ஆனால் அதை சரி பண்ணாங்க. இப்போ என்னன்னா இல்லை 540 இன்னைக்கு நேரு பேசினதில் முக்கியமான விஷயம், நம்ம பாயிண்டாகவே பேசுவோம், கொஞ்சம் காமெடி இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாகவே பேசுவோம். 540 இடத்துல கழிவு நீர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. 540 இடத்துல. சரி, 540 கழிவு நீர் ஜாயின் பண்ணதில்ல எங்கேருந்து வருது? வீடுகளுடைய அப்பார்ட்மெண்ட்டில் கழிவை கொண்டு வந்து நேராக கூவாத்தில் போடுறீங்க. அதுக்கு சிஎம்டி பெர்மிஷன் யார் கொடுத்தா? அப்ரூவ்டு யார் கொடுத்தா? நீங்கள் தானே மாறி மாறி இருந்தீங்க. அப்போ ஏன் கொடுத்தீங்க? அதை கேட்க விட்டாங்க இன்றைக்கி. உடனே அவங்க வந்து நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஃபெயிலியர் ஆயிடுச்சு இதை. ஆனால் ஃபெயிலியர் ஆகட்டும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அதையும் வந்து ரீசைக்கிளிங் பண்ணி அது ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டோரேஜ் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் கொண்டு வர போகிறோம். குளோபல் டெண்டர், அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் இந்த மாதிரியான சுத்தப்படுத்தின ஆட்களை வந்து பண்ண போகிறோங்கிற விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் ரமேஷ் அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சூரசம்ஹாரம் பண்ணிட்டாரு போல இருக்கு. அடிக்கடி பண்ணுறாப்புல அவங்கள வந்து இந்த பையன் வேறப்பா நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்றான்ப்பா, வயசு வித்தியாசம் இல்லாம நம்மளும் ஏதாவது தப்பிக்கலாம்னு பிரஸ் மீட்டா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சரி. சட்டமன்ற கதை வேற சொன்னாப்ல பார்த்தீங்களா, அதாவது சூரனை வதம் செய்தல். 2026 தேர்தலில் சூரனை வதம் செய்த உங்கள் தளபதி அப்படின்ட்டாப்ல. அதாவது என்னன்னா ரமேஷ்ல வந்து இளம் கன்று பயம் முடியாதுப்பாங்களா, அது மாதிரி யாரையும் பார்க்கறது இல்லை. ஸ்கூல்ல ஃப்ரண்ட் டெஸ்க் பையன் மாதிரி இருக்காப்லையா, படக்கு ஃப்ரண்ட் டெஸ்க் பையன் தாங்க, நல்லா படிக்கிற பையன் தான், ஃப்ரண்ட் டெஸ்க் பையன் தான் பார்க்குறாப்புல. அதாவது எப்பயுமே ஓரளவுக்கு நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு கோவம் ஜாஸ்தியாக வரும். நான் தான் காசு அடிக்கல, நீ என்ன காசு என்ன கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இவங்களை பார்த்தாவே கோவம் வருது போல. அதுவும் ஏத்தாப்புல ஏவா வேலு எப்படி ஏவா வேலு நேரு எந்திரிக்கும் போதே நமக்கு தெரியுது. தம்பி அப்படி நீங்கள் உட்காருங்கண்ணே, நாங்கள் பேசிக்கிறோம், நீங்கள் உட்காருக்கின்றாங்க. அதனால வந்து சூரசம்ஹாரத்தை அடிக்கடி வதம் செஞ்சுக்கிட்டே இருக்காப்புல ரமேஷ். இவங்களை வந்து இந்த பையன் வேற ரொம்ப அப்படிங்கிற ரமேஷை பார்க்குறப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து அமைச்சர் ரமேஷை பார்க்குறப்பெல்லாம் இருக்குது. அப்பப்போ கொடுத்துறாப்புல, நல்லா ஷார்ப்பாக கொடுத்துறாப்புல, அவங்களும் வாங்கிக்கிட்டு தான் போகிறாங்க. வேற என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவ்வளவு சிக்கல் இருக்கு ஆப்போசிட்ல. ஆமாங்க, இன்னைக்கு அறநிலையத்துறை நமக்கு தெரியாது அதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னு.
அறநிலையத்துறையில் இன்னைக்கு நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காப்புல. நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள். எல்லாமே ஆன்லைன். நேற்று கூட ஒரு போஸ்ட் படித்தேன். அதாவது ராமேஸ்வரத்தில் இந்த தீர்த்த அள்ளி ஊற்றுறாங்கல்ல, அந்த வாளி அள்ளி ஊற்றுறவனுக்கு காசம். ஆமாம், அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களாம். இப்போ கிடையாதான். 250 ரூபா இப்போ கிடையாதாங்குது. இப்போ இல்லை, நான் போயிருந்தேன் 3 மாசத்துக்கு முன்னாடி. 250 ரூபா கிடையாதான். போஸ்ட் போட்டிருந்தாரு. அந்த நாழிக்கிணறுன்னு இருக்கு, நாழிக்கிணறுன்னு உள்ள இருக்கு. அதுல வந்து ஒரு எத்தனை 24 நாழிக்கிணறு இருக்கு. அதுல ஒவ்வொன்றையும் வரிசையா அங்கே தண்ணி ஊற்றி வாளி ஊத்திட்டே இருப்பாங்க. வெளியில இதுக்கு ஒரு குரூப் நிற்கும். 250 ரூபா ஒரு ஆளுக்கு. 250 ரூபா. நிம்மதியை தேடி கடவுள்கிட்ட போனா அங்கேயும் மேல காசு வாங்குவீங்க. அந்த அந்த முந்தி என்ன எப்படி இருந்துச்சுன்னா, அது கிணறா இருந்துச்சு. இப்போ வந்து அதுக்கு இதுல ஹோஸ் போட்டு உள்ள பைப் அங்கேயும் தண்ணி கொட்டுது. அந்த தண்ணியை பிடிச்சி ஊத்துறான் பாருங்களேன். இதுக்கு குரூப், வெளியில ஒரு குரூப் கான்ட்ராக்ட் சைட் கட்டிங். 250 ரூபா ஒரு ஆளுக்கு. அந்த ஒரு வட்டச்சில இருக்கு. 3 பேருக்கு போனீங்கன்னா 750 ரூபா. சின்ன பிள்ளைனா 100 ரூபா கொடுங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு அதுல சலுகை வேற. அது இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? குறைஞ்சபட்சம் 1000 பேர் வச்சு. கண்டிப்பா வரும். 1000 தான் கம்மி. குறைஞ்சபட்சம் வச்சுங்க, வந்துகிட்டே இருக்கும். 1000 பேருக்கு 250 ரூபா எவ்வளோ வச்சு. இது வந்து கோவிலுக்கு சம்பந்தம் இல்ல, தண்ணி ஊத்துறதுக்கு. இப்போ இவங்க தான் ஆளை போட்டுருப்பாங்க. கட்சிக்காரங்க தான் வாளி அங்கேயே கொண்டு வந்துடுறாங்க. கட்சிக்காரங்க தான் ஆள் போட்டுருப்பாங்க. அவங்க உள்காட்டாடி விட்டுருப்பாங்க. அப்புறம் நீ 250 ரூபா வாங்கிக்க, நீ 50 ரூபா எடுத்துக்க, எனக்கு 200 ரூபா அண்ணன் நான் வச்சுக்கிறேன். இந்த வடிவேலு இந்த ரோட்டை மறைச்சி பண்ணல 200 இருக்கு கோளாறுல வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். எனக்கு தெரிஞ்சு மோடி போனாரா இப்போ கடைசியா, அவர் மட்டும் தான் காசு கொடுக்காம வச்சிருப்பாரு. ஆமா, அவருக்கு தான் காசு வாங்க விட்டுருப்பாங்க. இல்லாட்டி எல்லாரும் காசு வாங்கியிருப்பாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததெல்லாம் இப்போ கட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் போட்டு இந்த ராமேஸ்வரத்துக்கு போயிருக்கேன். இந்த மாதிரி நிறைய முன்னெடுப்பு 4 மாசத்துக்கு முன்னாலே போன இதுல நான் போனேன். இப்போ இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மாதிரி நிறைய முன்னெடுப்புகள். அதே மாதிரி கோயிலில் வந்து நீங்கள் வந்து பணக்காரர் விஐபி தரிசனம் முன்னாடி கொண்டு போகிறதெல்லாம் கிடையாது. ஆன்லைனில் பிளாக் பண்ணி அதே நானும் செக் பண்ணேன். இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு ஆன்லைன்ல போட்டோம்னா ஸ்ரீரங்கம் கோவில்ல அந்த டைமோட முன்னாலே வந்துருது. போய் காத்து கிடைக்க வேண்டாம், தலைவர்கள் கிடையாது, நீங்க விஐபிங்கிற ஒரு பந்தாலாம் கிடையாது. நீங்க புக் பண்ணிட்டு போயிட்டு உங்களை வேணுங்கிற சாமியை கும்பிட்டுவாங்க அப்படின்னு நிறைய முன்னெடுப்பு. நம்ம ஆபீஸர் உள்ள இருக்காரு. நம்ம லெட்ரு கொடுப்பாங்க. லெட்ரு சிறப்பு தரிசனத்துக்கு லெட்ரு, கும்ப மரியாதைக்கு லெட்ரு, பரிவட்டத்துக்கு ஒரு லெட்டர்னு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னன்னா நீங்க அறநிலையத்துறை ஆஃபீஸர் ஆமா பூரா அதை வந்து கட்சியாக சொல்லலாம். நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், ஃபோன் போட்டு சொல்லி விடுங்க. உடனே ஃபோனை போட்டு நம்மளால் வர சிறப்பு தரிசனம் பண்ணுங்க. ஆனால் கோயிலையும் கூட அவங்க வேலையை காட்டுறது. இதையெல்லாம் வந்து இப்போ சரி பண்ணி ஓரளவுக்கு கிளியர் பண்ணுறாங்க. அதில் பீக்கில் இருந்து திருச்செந்தூர் பழனி, ஸ்ரீரங்கமா 3 படு பீக்கு. யாத்ரிக நிவாஸ் நந்தமான் கட்டுனா பார்த்தீங்களா, அது ஜெயலலிதா அவங்க கட்டினது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் அது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் அந்த பஸ்ஸில் ஒரு நாள் போனேன். திடீர்னு ஒரு நாள் திருச்சிக்கு காலையில் போக வேண்டிய அன்றைக்கி மதியானம் ஸ்ரீரங்கம் வரைக்கும் போகும். அது ஒரு பஸ், திருச்சி போகிற பஸ். அது என்ன பஸ்ஸு தான், நம்ம கோயம்பேட்டிலேருந்து கிளம்புது. அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து ஒரு பட்டிமன்றமோ ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறேன். திடீர்னு என்னை ஆள் நீங்கள் போயிட்டு வாங்கிட்டாங்க. நான் கிளம்புறேன். காலைல 8:30 மணிக்கு 9 மணிக்கு கோயம்பேட்டிலேருந்து கிளம்புது. வண்டி கிளம்புனோடனே 9 மணிக்கு டிஃபன் கொடுத்தாங்க. இதில் பஸ் அந்த இதில் பஸ்ஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற ஆட்கள் தான் டிஃபன் கொடுக்குறாங்க. கரெக்டாக 1 மணி 1:30 மணிக்கு விழுந்துட்டு அங்கே அது தாண்டினோடனே ஒரு வேன் வந்து நின்றுச்சு. வேன்லேருந்து சாப்பாடு கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி புளி சாதம், தயிர் சாதம், வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க. ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. கரெக்டாக அந்த வண்டியை வந்து கொண்டு போய் ஸ்ரீரங்கத்துக்கு உள்ளே போய் அந்த கோயிலில் இறக்கி விட்டு அப்புறம் திருச்சி போகுது. அப்போ தான் அந்த யாத்திரை ஒரு பஸ் மட்டும் காலையில் கிளம்புவோம். 8 மணிக்கு நினைக்கிறேன் காலையில் அந்த யாத்திரை நிவாஸ் பார்த்தேன். அது வந்து எப்படின்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி கிடைக்கும். பல இருக்கும். ஏன்னா அந்த தொகுதியில் அவங்க அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் எந்த தொகுதியில் அவங்க போய் நிற்கிறாங்களோ அந்த தொகுதி வந்து அடித்தது லக்கு. என்ன ஸ்கீம் வந்தாலும் சரி உடனே அங்கே தான் கொண்டு போய் இறக்குவாங்க. இப்போ ஆண்டிப்பட்டிலன்னா அந்த மாதிரி ஆண்டிப்பட்டு இன்னுக்கு பிறகு தான் ஆண்டிப்பட்டில் ஒரு மெடிக்கல் காலேஜ். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலை கிராமங்களை பூராமே வந்து பண்ண வேலை என்னென்னா, டாய்லெட் எங்கெங்கே இருக்குது இல்லைங்கிற லிஸ்ட் எடுக்கு. சின்ன கிராமம் காட்டு பகுதிகளில் காட்டுக்குள்ளே போகக்கூடாது பெண்கள் அப்படிங்கிறதுனால டாய்லெட் வசதி பண்ணாங்க, நிறையா பண்ணாங்க. அப்படி உருவாக்கப்பட்டது தான் ஸ்ரீரங்கம். அவங்களுடைய வரைக்கு பிறகு ஸ்ரீரங்கத்தில் அவங்க நிறைய வேலைகள் பண்ணாங்க. இப்போ அறநிலையத்துறை சார்பில் ரமேஷனுடைய செயல்பாடு ரொம்ப டிரான்ஸ்பிளண்ட்டாக போயிட்டு வர்றவங்க எழுதுறாங்க. நம்ம வந்து மிகைப்படுத்தி சொல்லலை, போயிட்டு வர்றவங்க சொல்கிற ஃபீட்பேக் தான். பட்டிமன்றம் போனீங்களா? ஏவாவில் வந்தாரா பட்டிமன்றம்? அப்போ எல்லாம் ஒரு பட்டிமன்றத்துக்கு வரல. பட்டிமன்றம் அப்போ அந்த ஊரில் அந்த ஊர் கட்சி அந்த ஊர் பெரிய ஆளுத்து வந்தார். கரவேட்டியோட அந்த முன்னாடி உட்காந்துக்கிறாங்க. நான் பட்டிமன்றத்தை ரசிப்பாங்க. அது வந்து அவங்க இவங்களுக்கு கலையரங்கம், கவியரங்கம், பட்டிமன்றம், பாட்டு மன்றம், லியோனி வச்சு பாட்டு மன்றம். இதெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது. இப்போ எதுவும் இல்லாமல் ஆட்சி அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திமுகவில் சில முக்கியமான வரலாற்று ஆய்வாளர்கள், கட்டுரையாளர்கள், எழுத்தாளர்கள், புள்ளி விவர புலி இவங்க எல்லாம் வச்சுருந்தாங்க. வணக்கம் அப்படின்னு ஒரு போர்டு வச்சுக்கிடுவாங்க, கையில் ஒரு புத்தகம் வச்சுக்கிடுவாங்க,
உடனே தலைமைக்கு ரொம்ப படிப்பகம் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இன்னைக்கு புத்தகம் வெளியிடப்படுறோம், கட்டுரை எழுதுறோம். தலைவரே ஆட்சியை பற்றி ரொம்ப தப்பா பேசுறாங்க தலைவரே, ஒரு கட்டுரை எழுதி விட்டுரும் தலைவரே. கட்டுரை எழுதி வர வைப்பாங்க. முரசொலி படிச்சியா காலையில் முரசொலியை படிச்சியா? இதெல்லாம் இந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கி தான் இன்னைக்கு கொண்டு போய் மொத்தமாக கூப்பிட உட்கார வச்சுட்டு போகவும் இல்லை. இப்போ எங்கே இருக்காங்க தலைவரே, இந்த திட்டங்களுக்கு எல்லாம் நம்ம ஒன்றும் சரியாக புத்தகம் எழுதாததான் காரணம். இப்போ சொல்கிறாங்கல்ல, இந்த திட்டங்களுக்கு எல்லாமே அடித்தளம் போட்டது நம்ம தான். ஆமாம், நம்ம தான். இந்த திட்டங்களை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. எப்படி சேர்ப்பீங்க? ஒரு 2 புத்தகத்தை எழுதியிருக்கணும் தலைவரே, புத்தகத்தை கட்டுரை எழுதியிருக்கணும் தலைவரே. படிக்காமல் நம்ம வந்து அதை பண்ண தப்பு என்னன்னா, ஒன்றும் சில புத்தக வெளியீட்டில் வச்சிருக்கணும். தப்பாக போச்சுருந்தாங்க. இப்போ தோற்று போன பிறகு ஒரு குழு போட்டு எப்படி தோற்று போயிட்டோம் அப்படின்னு ஒரு டீமை போட்டு ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் செம்ம காமெடி என்னென்னா, அந்த மாவட்ட செயலாளர் தான் கருத்தை கேட்டிருக்காரு. கம்ப்ளைண்ட்டு அவர் மேலே தான். இல்லை, இப்போ மொத்தம் ஒரு டீம் போட்டாங்கல்ல, ஒவ்வொரு ஏரியாலையும் அவங்க மேலே தான் குற்றச்சாட்டு. ஆமாம், அதை வாங்கி அவரே படிச்சுக்குவார். அதாவது ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த மாவட்ட செயலாளர் தலைமை கழகத்திலிருந்து குறைகளை சரிபார்ப்பதற்கு அனுப்பப்பட்ட ஒரு குழு இருக்குப்பேன், அந்த குழுவும் போய் அங்கே உட்காந்துருக்கான். கட்சி நிர்வாகி 4 பேர்லாம் இந்த ஏரியாவில் நம்ம தோற்று போனதுக்கு என்னங்க காரணம் சொல்லுங்க அப்படின்னு. மாவட்ட செயலாளர் தான் காரணம் சொல்ல முடியுமா? அவர் உள்ள உட்காந்துருப்பார். இந்த படத்தில் வடிவேல் படத்தில் சொல்லு, நீ தான் தைரியமான ஆள் ஆச்சே, சொல்லு அப்படின்ற மாதிரி அவங்க பூரா அறிக்கையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க தலைவர்கிட்ட. தலைவரே பூரா 70 வயசுக்கு மேலே இருக்காங்க தலைவரே, 70 வயசுக்கு மேலே உள்ள தூக்கி வந்து அப்படியே சொல்றீங்க, காணாம போயிடுவாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நம்மளே 70 வயசுக்கு மேலே ஆகி போச்சையா, அப்போ ஒன்று பண்ணுவோம், மேல் மட்டத்தில் இருக்கவங்க 70 வயசு சில அப்போ தூக்கிடும். கட்சியினுடைய இளைஞரணி, மாணவரணி, தலைமை பொறுப்பில் இருக்கவங்க, அணி செயலாளர் இருக்கவங்க, இவங்களுக்குலாம் 70 வயசு லிமிட் கிடையாது, ஏஜ் லிமிட் கிடையாது. வட்ட செயலாளர்னு ஆரம்பிப்போம். நீங்கள் வட்ட செயலாளர் ஆரம்பிக்கிறதா உங்களுக்கு 50 வயசு தான் லிமிட். நேற்று கூட ஒருத்தர் பேசினார், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர் வட்ட செயலாளர் ட்ரை பண்ணுறாராம். அவருக்கு 52 வயசு ஆச்சான். 15 வருஷமாக கட்சியில் செய்ய ட்ரை பண்ணுறாராம். கடந்த எலெக்ஷனில் 1 கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணிட்டாராம். 52 வயசு ஆயிடுச்சுங்க, எப்படிங்க வட்ட செயலாளர் கிடைக்கும்? இவர் இனிமேல் வட்ட செயலாளர் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவர் மாவட்ட செயலாளர்லாம் அதுதான் 70 வயசு இருக்குல்ல, 70 மாவட்ட செயலாளருக்கு மட்டும் முதல்ல வந்து தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் அனிதா ராகேஷ்னு, இந்த பக்கம் கீதா ஜீவன், அவங்க 2 பேரும் பெரிய ஆளுங்க, அதனால வேற ஆளு வேண்டாம் அப்படியே விட்டுருவான். இப்படியே ஒவ்வொரு 12 மாவட்ட செயலாளர்களில் அதில் ஒரு 4-5 பேர் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து அதிகபட்சமாக ராணிப்பேட்டை காந்திக்கு 80 வயசு. 80 வயசு. இவர் எப்படி உட்காந்துருக்காரு துரைமுருகன் பார்த்தீங்கன்னா, துரைமுருகன் மாநில செயலாளர், கட்சியுடைய பொதுச் செயலர். இல்லை என்னென்னா, இதை போட்டு வந்து நாங்கள் வந்து கட்சியை மறுசீரமைப்பு பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ண போகிறாங்க, இவ்வளோ பெருசாக அதை நடக்க போகுது போலையா, ஏதோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு டிவியை போடியா அப்படின்னு பார்த்தா 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க வந்து மாவட்ட, அப்போ 70 வயசு ஆகணும் நீங்கள் மாவட்ட செயலாளர் இருக்கு. 70 வயசு அப்படிங்கிறதே இவங்க லிமிட்டு 70 வயசு லிமிட் வச்சிருக்காங்க. அரசு வேலைக்கு 50 தாவே கால 70 வயசுன்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 பேர் தான் இருப்பாங்க நினைக்கிறேன். அது செங்கோட்டை வேற கட்சி, அவர் அங்கேருந்து வந்தவர், வேற கட்சியில் வந்தவர். இப்போ அது என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல வந்து 70 வயசு தான் லிமிட்டு, 2 தடவை தான் இருக்கணும் மாவட்ட செயலர்னு ஒரு இதை போட்டோன்னே சில மாவட்ட செயலர் குதிச்சுட்டாங்களாம் உள்ள. அப்பெல்லாம் என்னங்க நீங்கள் 2 தடவை இருக்கணும்னா 3வது இருக்கக்கூடாது அப்படின்னு திருத்துங்க. அதை உடனே இமீடியா திருத்தியாச்சு. உடனே திருத்தி கொஞ்ச நேரத்தை திருத்தப்பட்ட அறிக்கை 3 தடவை இருக்கலாம், 3 தடவை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. சரிப்பா, இங்கே மாணவர் அணின்னு போடுறீங்க, மாணவர் அணிக்கு ஏதாவது ஏஜ் லிமிட் இருக்கா? 50 வயசில் மாணவர் அணி, 60 வயசில் இளைஞர் அணி, 65 வயசில் இளைஞர் அணி, இதுக்கெல்லாம் அங்கே ஏஜ் லிமிட் கிடையாது. ஆனால் வட்டச்செயலாளர் இருக்கவனுக்கு 52 வயசு இருக்கணும். 10,000 பேர் இந்த அவங்ககிட்ட இந்த குழப்பம் போகவே. நான் கேட்குறேன், நீங்கள் எல்லாம் மாற்றுறீங்க, ஒருத்தர புதுசாக ஒருத்தர் வட்டச்செயலாளர் போட போகிறீங்க, அந்த வட்டச்செயலாளர் எங்கேருந்து எடுப்பீங்க? புதுசாக வந்தவங்க கொடுப்பீங்களா? அங்கே அவர் இப்போ மகனாக இருக்கணும். இல்லைங்க, நாங்கள் குழப்பமே வேணாம், தெளிவாக கேட்குறேன். நான் இப்போ வட்டச்செயலாளர் ஆனோம், திமுகவில் கட்சியில் சேர்ந்து நாளைக்கு எனக்கு கிடைக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ யாரை கொடுப்பீங்க? அவட ஏற்கனவே இல்லை தம்பி கல்யாண வீட்டுலாம் போய் ஏவாவேலு, பொன்முடி, இவங்களெல்லாம் வயசாயிடுச்சு கிடையாது, அதனால அவங்க பையனை கொடுத்துருவோம்.